இன்றைக்கு வாக்காளர்களிலே 30% உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால் யாரை பார்த்து பயந்து உத்தரவு போடுகிறார்? உங்களோடு ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக நீங்கள் உறுப்பினர்களை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அதில் இன்றைக்கு அவர்கள் தொலைபேசி எண்களை கேட்பதெல்லாம் நீதிமன்றமே தடை செய்திருக்கிறது. ஆக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உறுப்பினர்கள் சேர்ப்பது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழிமுறையாக நீதிமன்றமே இன்றைக்கு ஓடிபி நம்பர் போன்றவை எல்லாம் வாங்கக்கூடாது என்று தற்காலிக தடை விதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு மக்களிடத்திலே விலகி இருப்பதை, திருநெல்வேலி மேயர் மாற்றம், கோயம்புத்தூர் மேயர் மாற்றம், பல நகராட்சிகளிலே பேரூராட்சிகளிலே நம்பிக்கையில்லாத தீர்மானம், காரைக்குடி மேயர் மாற்ற வேண்டும் என்று உங்கள் கட்சிக்காரர்களே சொல்கிறார்கள். மதுரையிலே இன்றைக்கு 5 மண்டல தலைவர்கள் 2 நிலைக்குழு தலைவர்களை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கைது படலம் தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது திமுக ஆட்சியினுடைய நிலை எப்படி பார்க்கிறோம்? இந்தியெல்லாம் வீட்டிலே ஊரிலே ஆட்டை காணோம், மாட்டை காணோம், அண்டாவை காணோம், குண்டாவை காணோம் என்று தேடிய நிலை மாறி இப்போது மனிதனுடைய கிட்னியை காணோம் என்று இந்த அவல ஆட்சியிலே மக்கள், ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்க வேண்டிய அரசு இன்றைக்கு இந்த வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய உடல் உறுப்பே திருடுகிற ஒரு நிலைமை, அவல நிலையை பார்க்கிற போது இது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. ஆகவே வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு, உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு என்று நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் அது சாத்தியமாகியிருக்கும்.